கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக கேளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 27 முதல் 29 ஆகிய வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ கோடி ஜனங்கள் இந்த பூமியில இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த குடும்பம் இந்த பூமியிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜாதி என்று எழுதப்பட்டிருக்கு, பரிசுத்த ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கு, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று எழுதப்பட்டிருக்கு, கர்த்தரே பங்கு என்று எழுதப்பட்டிருக்கு, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் ராஜா வீட்டு பிள்ளைகள், ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நம்மளை மாற்றினார். நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போயிடும். இந்த பூமியிலே வாழ்ற கொஞ்ச காலம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் போது அழகா ஒவ்வொரு நாளும் நம்மளை எல்லா விதமான வாசல் திறந்து ஆசீர்வதிக்கிறார். நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். நாள்தோறும் புது கிருபை தரார். 24 மணி நேரம் முன்னும் பின்னுமாக தேவ தூதரை நிப்பாட்டியிருக்கிறார். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்றார். சகல சத்தியத்துக்குள்ளையும் வழி நடத்துறார். இரவும் போலுமாக நம்ம கூடயே இருக்கிறார். பகலில் மேக சம்பவம், இரவில் அக்னி சம்பவம் நம்ம கூட வருகிறார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இரவு நேரத்தில் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சா, சும்மா இருக்கிறோமா, கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. என் வாழ்க்கையில் நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன், எப்படி முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன், எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், எப்படி வரங்களை பெற்றுக்கொண்டேன், எப்படி கர்த்தருடைய ஊழியத்துக்குள்ளே ஆழமாக இன்னும் உள்ளே வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் உலக கவலை உள்ளே வரும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வரும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது. மாயான காரியங்களை பின்பற்றும் போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க முடியாது. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம் என்றால் அவருடைய சத்தத்துக்கும் நம்ம செவி கொடுப்போம், கையில் பைபிள் எடுத்து வாசிப்போம். ஒரு குடும்பத்தில் ஒரு வாலிப சகோதரி காலேஜ் படிக்க, அந்த மகள்கிட்ட பேசும்போது, முழு பைபிளை வாசித்து முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்போ தான் சகரியாக வாசித்துட்ருக்கேன் அப்படின்னா. இன்னும் பைபிள் வாசிக்க ஒரு மாதிரியா கஷ்டப்பட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எப்படியா வாசித்து முடிக்கணும். பத்தாது, 24 மணி நேரம் இருக்குது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்துருக்கலாம். இந்த வருஷம் நம்ம முடிவுக்கு வந்துட்டோம், முழு பைபிளை வாசித்து முடிக்கலாம். தீர்மானம் எடுக்கணும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அவருடைய நாமம் என்ன? அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை நம்ம கையில் கொடுத்தார். வார்த்தையாகிய தேவனை நாம் தியானிக்கும் போது அவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம இதயத்துக்குள்ள அவர் இருக்கும்போது நம்ம இதயத்துக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம், ஜீவ ஊற்று புறப்படும். எத்தனையோ காரியங்கள் இருக்கு. நம்ம கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும். செல்ஃபோன்லாம் நேரத்தை வேஸ்ட்டு பண்ணுது.
நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைலாம் செல்ஃபோனில் மூழ்கி போய் கிடக்குறாங்க. வாலிப பையன்லாம் அம்மா அப்பா வார்த்தைக்கு கேட்கவே மாட்டுக்கான். செல்ஃபோன் செல்ஃபோன் செல்ஃபோன். நைட் நேரத்தில் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டிங்களோ, கையில் பைபிள் எடுத்து வாசிங்களேன். உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அந்த வேர்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அவைகள் அவைகள் என்கிறார். என் ஆடு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்பா அப்படிங்கிறார். ஆடு வளர்ப்பாங்க. அந்த ஆட்டுக்கு ஒரு சவுண்டு கொடுத்த உடனே கரெக்டாக பின்னாடியே வந்துடும். அந்த மேய்ப்பன் கரெக்டாக கூப்பிட்ட உடனே அந்த ஆடுகள் ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக அதே வழியில் வரும். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அந்த வேடை நீங்கள் யோசித்து பாருங்களேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்போ யாரெல்லாம் செவி கொடுக்குறாங்களோ அது எல்லாமே அவருடைய ஆடு தான். செவி கொடுக்காம இஷ்டம் போல சுத்துதா, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. நித்திய ஜீவன் மட்டும்தான் தாராரா? ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நித்திய ஜீவன் தாராரு, கெட்டு போக விடமாட்டாரு. நான் அவருடைய கையில் இருக்கேன். மூணாவது பாயிண்ட் என்னன்னா, நான் அவருடைய கையில் இருக்கேன். ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. என் ஜீவன் அவருடைய கையில் வச்சிருக்காரு. ஜீவ சுவாசத்தை அவருடைய உள்ள கையில் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்து ராஜாவினுடைய கரத்துக்குள்ள இருக்கோம். அவருடைய உள்ளங்கையில இருக்கும். அதனால யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. நம்மளை யாரும் பறித்து கொள்ளவும் முடியாது. ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்து ராஜாவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க யாரும் கெட்டு போக மாட்டாங்க. அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின்னே செல்கிறது. இந்த வசனத்தெல்லாம் சும்மா இருக்கும்போது தியானிங்க. ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுது கர்த்தர் பாதுகாத்த கிருபைக்கா நன்றிப்பா. இரவு நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, வேற நாட்டில் இருக்கிறாங்க. எத்தனையோ சூழ்நிலை உண்டுப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ பாவ காரியங்கள் உண்டுப்பா. எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் கிருபையால் நிரப்புங்க. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவ சமாதானத்தை கட்டளிடுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் வரணும்ப்பா. நீங்கள் வந்தால் மட்டும்தான் விடுதலை, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம் சகலம் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கணும். அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. நித்திய ஜீவனை தருவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா. இரவு நேரத்தில் டியூட்டியில் இருக்கிறாங்க, ட்ராவலிங்கில் இருக்கிறாங்க. நைட் நேரத்தில் வாலிப பையன் வெளியில் இருக்காங்க. எத்தனையோ குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் பிரச்சனையோடு போராட்டத்தில் இருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. நைட் நேரத்தில் கற்பனையாக ஜெபிக்கிறாங்க, மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையுமாக என் தேவன் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பல குழப்பங்கள், கர்த்தர் மனமிறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் இணைத்து வைங்க. இரவு நேரத்தில் இன்பமாக நித்திரைத்தாங்க. எங்கள் இதயத்துக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுங்க. எங்கள் கூட நீங்கள் இருங்க. உங்கள் கரத்துக்குள்ளே எங்களுடைய ஆவியை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஜீவனை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு என்ன வேணும் சகலமும் உமக்கு தெரியும்ப்பா. உம்முடைய பலத்த கரத்தில் நாங்கள் அடங்கி இருந்தால் போதும்.
இந்த மாசத்துல தேவைக்கா, கடனுக்கா, குடும்ப பிரச்சனைக்கா, வாழ்க்கையில போராட்டத்துக்கு எத்தனையோ காரியத்தை ஜெபிக்கிறாங்க. எல்லாமே கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்தில் தனிமை, திக்கற்ற பிள்ளை, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனாரில் எப்போ பிரேயர் மணிச்சாலும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். எங்கள் ஜீவனே உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். உங்களுடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். அவ்வளோதான்ப்பா எங்கள் வாழ்க்கை. இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பம் வேதத்தை தியானிக்கிட்டு தனி ஜெபம் பண்ணட்டும், குடும்ப ஜெபம் பண்ணட்டும், எழுப்புற திட்டத்துக்குள்ள வரட்டும்பா. மனம் இறங்குங்க. எல்லா குடும்பத்தையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வெயில் அடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இன்பமான நித்திரத்தாங்க அதிக அளவில் வெளிப்படுங்க. வரக்கூடிய கருத்தை வெளிப்படுத்த தேவையில்ல சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விலைக்கு ஆசிரியங்க. உமக்கு பிரியமானபடி வாழ என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களின் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.